வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. சுக்கிரனை அதிபதியாக கொண்ட கலைநயமும் அன்பும் பொறுமையும் நிறைந்தவங்க நீங்கள். எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதை முழுமையாக முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பீங்க. குடும்பத்துக்காக உழைக்கிறதுலையும் மற்றவங்களை நேசிக்கிறதுலையும் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். பொதுவாக நீங்கள் அமைதியானவங்கனாலும் உங்கள் கோபத்தை தூண்டுனா உங்களை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப நாளாக மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? வெளியில் சிரிக்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களை யாரோ ஒருத்தர் ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற வழி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் யாருக்காவது நல்லது செஞ்சால் கூட அது உங்களுக்கு கடைசியில் கெட்டதாக தான் வந்து முடியுது. குறிப்பாக உறவுகளில் நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதே இல்லை. இந்த வழிகள் ஏமாற்றங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டப்போகிற நேரம்தான் அடுத்த 18 நாட்கள். இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மாற்றங்கள் நடக்கப் போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு கண்டிப்பாக விலகி இருக்கணும். அது யார், ஏன் விலகி இருக்கணும், அப்படி விலகி இருந்தால் உங்களுக்கு கிடைக்க போகும் அந்த மாபெரும் அதிர்ஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதை ரொம்ப விளக்கமாக நாம் பார்க்க போகிறோம். ரிஷப ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே ரொம்ப அன்பானவங்க. ஒருத்தரை பிடிச்சு போச்சுன்னா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்வீங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாகவே உங்கள் நிலைமை எப்படி இருக்குன்னா, நீங்கள் உயிரை பிடித்து பழகுன ஒருத்தர் உங்களை ரொம்ப சாதாரணமாக தூக்கி எரிஞ்சிட்டு போயிருப்பாங்க. இல்லைன்னா உங்களை உதாசீனப்படுத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பை மட்டும்தான் எதிர்பார்த்தீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு கொடுத்தது வெறும் கண்ணீரும் வலியும் தான். சில நேரங்களில் நாம் ஏன் இவ்வளவு நல்லவங்களாக இருக்கோம், நாம் ஏன் இவ்வளவு உண்மையாக இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே உங்கள் மேலே கோபம் வந்திருக்கும். ராத்திரி தூங்கும்போது கூட அந்த நினைவுகள் உங்களை பாடாப்படுத்தி இருக்கும். நீங்கள் உதவி செஞ்சவங்க எல்லாருமே அவங்களுக்கு தேவை முடிஞ்சதும் உங்களை கழட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில்தான் இனிமேல் யாருக்காகவும் நாம் இறங்கி போகக்கூடாது, நமக்காக மட்டும்தான் நாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்கள் மனசுக்குள்ளே இப்போ வந்திருக்கு. இந்த வைராக்கியம் உங்களுக்கு ரொம்பவே அவசியமானது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் உங்கள் கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாற ஆரம்பிக்குது. ஆனால் இது முழுமையாக உங்களுக்கு பலம் கொடுக்கணும்னா நீங்கள் ஒரு உறவை விட்டு முற்றிலும் விலகி இருக்கணும். அது என்ன உறவு தெரியுமா? உங்களை எப்போ பாரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற, உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத, அவங்கள தேடி வர்ற ஒரு சொந்தமோ அல்லது நட்போ உங்கள் கூடவே இருக்குது. அவங்க வெளியே பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுறவங்க. இந்த குறிப்பிட்ட உறவுக்கிட்ட இருந்து நீங்கள் எந்த அளவுக்கு தூரமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது. அவங்கக்கிட்ட எந்த வாக்குவாதமும் பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்க, அமைதியாக அவங்களை விட்டு விலகிடுங்க. இந்த மாதிரி தேவையில்லாத உறவுகளை விட்டு நீங்கள் விலகும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதி தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படி. நீங்கள் அவங்களை விட்டு விலகுன அடுத்த சில நாட்களிலேயே உங்கள் வாழ்க்கையில் முதல் மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். அதில் முதல் விஷயம் என்னென்னா, பல நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் தடைப்பட்டுக்கிட்டே இருந்த ஒரு பணம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்கள் செஞ்ச வேலைக்கு கிடைக்க வேண்டிய கூலியாகவோ அல்லது யாராவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனாகவோ இது இருக்கலாம். இதுவரைக்கும் அந்த பணம் வருமா வராதான்னு நீங்கள் ரொம்பவே குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. பல முறை கேட்டு பார்த்து ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் எந்த விதமான முயற்சியும் பண்ணாமலே அந்த பணம் தானாகவே உங்கள் கைக்கு வந்து சேரும். இது உங்கள் பொருளாதார நெருக்கடியை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க ஆரம்பிக்கும். உங்கள் முகத்தில் பல நாட்களுக்கு பிறகு ஒரு உண்மையான சந்தோஷத்தை இந்த சம்பவம் கொண்டு வரும். பணவரவு மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் மற்றும் வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த பலவிதமான அவமானங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. நீங்கள் முகம் சுளிக்காமல் உழைச்சாலும் அதற்கான பெயர் வேறு யாருக்கோ போயிட்டு இருந்திருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் திறமையை குறைத்து மதிப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது. உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரும். உங்களை எதிர்த்தவங்க கூட உங்கள் திறமையை பார்த்து வாயடைத்து போகிற அளவுக்கு ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கான சரியான வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். இதெல்லாம் நடக்கணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி
உங்களை காயப்படுத்துகிற அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கணும். அவங்க உங்கள் கவனத்தை சிதறடிக்க பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் இலக்கில் மட்டும் குறியாக இருக்கணும். மனசில் இருக்கிற குழப்பங்களை தூக்கி போட்டுட்டு இனிமே நமக்கான வாழ்க்கையை நாம தான் தேடிக்கணும் அப்படிங்கிற முடிவோட நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது. நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல நடக்க போகிற அந்த நல்ல மாற்றங்களை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. இத்தனை நாளாக உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, நாம் நினைச்சது நடக்குமா நடக்காதான்னு ராத்திரியில் சரியாக தூங்காமலும் தவிச்சிருப்பீங்க. உங்கள் மன உளைச்சலுக்கு முக்கிய காரணமே உங்களுக்கு பின்னாடி குழிப்பறிக்கிற சில துரோகிகள் தான். உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி சிரித்து பேசுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தா முதுகில் குத்துவாங்க. ஆனால் இனிமேல் அவங்களோட முகமூடி முழுசாக கிழிய போகுது. உங்களை அழிக்க நினைச்சவங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க தோன்றின குழியில் விழப்போகிறாங்க. இது உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்க போகுது. அவங்களோட உண்மையான சுயரூபம் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த துரோகிகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும்போது உங்கள் மனசில் இருக்கிற பெரிய பாரம் இறங்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். மனசு நிம்மதி அடைஞ்சாலே உடம்பில் இருக்கிற பாதி வியாதி பறந்து போயிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது உங்கள் விஷயத்தில் 100% உண்மையாக போகுது. கடந்த சில காலமாக உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் நலக்குறைவு வந்துக்கிட்டே இருந்திருக்கும். காரணமே இல்லாத கைவலி, கால்வலி, இல்லைன்னா ஒரு பெரிய சோம்பேறித்தனம் உங்களை முடக்கி போட்டிருக்கும். எதை செஞ்சாலும் ஒரு சலிப்பு தட்டிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் விலகி இருக்க வேண்டிய அந்த உறவை விட்டு முழுசாக விலகுன பிறகு உங்கள் உடம்பில் ஒரு புது தெம்பு பிறக்கும். உங்கள் முகம் ரொம்ப பிரகாசமாக மாறும். ஏதோ ஒரு பெரிய சக்தி உங்களுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பு உண்டாகும். நீங்கள் நினைச்ச காரியங்களை எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் ரொம்ப வேகமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்படுற இந்த மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் பல நாளாக இருந்த ஒரு குழப்பமான சூழ்நிலை இப்போ சுமூகமாக மாற ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த தேவையில்லாத வாக்குவாதங்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்த பெரிய சண்டைகள் எல்லாம் தானாக மறைய போகுது. உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்த உங்கள் வாழ்க்கை துணை இப்போ உங்கள் அருமையை முழுசாக உணருவாங்க. நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு உங்கள் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு வாங்கணும், இல்லைன்னா நிலம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு பல தடங்கல்களால் அது தள்ளி போய்கிட்டே இருந்தால் அதற்கான வாசல்கள் இப்போ தானாகவே திறக்கப் போகுது. நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். ரொம்ப வருஷமாக ஒரு சொத்து பிரச்சனை இழுத்தடிச்சிட்டு இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிய போகிற நேரம் வந்துருச்சு. நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒன்றொன்றா நடக்கும்போது நீங்களே யோசிப்பீங்க, இவ்வளவு நாள் இதுக்கெல்லாம் என்ன தடையாக இருந்துச்சு அப்படின்னு. அந்த தடை வேறு யாரும் இல்லை, உங்கள் கூடவே இருந்து உங்கள் நிம்மதியை கெடுத்த அந்த நபர்தான். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களை காயப்படுத்துகிறவங்களை விட்டு எவ்வளவு தூரம் தள்ளி இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளியே இருங்க. உங்கள் நிம்மதியை விட வேறு எதுவும் இந்த உலகத்தில் பெருசு கிடையாது. இதுவரைக்கும் நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக திரும்ப பெற போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இந்த நன்மைகளை பார்த்து ஒரு சிலர் பொறாமைப்படவும் செய்வாங்க, உங்களுக்கு முட்டுக்கட்டை போடவும் நினைப்பாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு இருக்கிற கிரக பலத்தில் அவங்களால உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது. உங்களுக்கான வழியில் நீங்கள் ரொம்ப தைரியமாக வெற்றி நடைபோட போகிறீங்க. நீங்கள் இவ்வளவு நாளாப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விடிவு காலம் இப்போ வரப்போகுது. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக குலதெய்வ கோவிலுக்கு போகணும், இல்லைன்னா ஏதோ ஒரு வேண்டுதலை நிறைவேற்றணும்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு தடையால் அது தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். இப்போ அந்த தடையெல்லாம் சுக்குநூறாக உடைய போகுது. உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழி நடத்துகிறத நீங்களே ரொம்ப ஆழமாக உணர்வீங்க. மனசில் ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏமாந்து போயிட்டு இருந்த நீங்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கிற ஒரு பக்குவத்தை அடைய போகிறீங்க. இந்த பக்குவம்தான் இனிமே உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சறுக்கலும் வராமல் உங்களை காப்பாற்ற போகுது.
இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான 7வது விஷயம் நடக்க போகுது. இவ்வளவு நாள் உங்களை காயப்படுத்தின ஒரு உறவை விட்டு விலகி இருக்க சொன்னேன் இல்லையா? அந்த கெட்ட சக்தி உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே போன உடனே அந்த இடத்தை நிரப்ப ஒரு நல்ல சக்தி உள்ள வரப்போகுது. அது ஒரு புதிய நட்பாக இருக்கலாம், இல்லைன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு உதவக்கூடிய நபராக இருக்கலாம். அவங்க மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு பெரிய வாய்ப்பு அவங்க மூலமாக உங்களை தேடி வரும். இவ்வளவு நாள் நாம் தனியாக நின்று போராடிட்டு இருக்கோமேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு தோள் கொடுக்க ஒரு உண்மையான உறவு கிடைக்க போகுது. இந்த உறவு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் முன்னேற்றத்தை மட்டுமே விரும்புகிற ஒரு உறவாக இருக்கும். ரிஷப ராசி அன்பர்களான உங்களுக்கு எப்போதுமே ஒரு தனித்துவமான குணம் உண்டு. எவ்வளவு பெரிய அடி வாங்கினாலும் விழுந்த இடத்துல இருந்து மறுபடியும் எழுந்து வர தைரியம் உங்கள் இரத்தத்திலேயே ஊறின ஒரு விஷயம். நடுவில் கொஞ்சம் காலம் உங்கள் நேரம் சரி இல்லாததால் உங்கள் தைரியம் எல்லாம் மறைஞ்சு போய் ஒரு மூலையில் முடங்கி கிடந்தீங்க. ஆனால் இப்போ அந்த பழைய ஆக்ரோஷமான ரிஷபராசியை உலகம் பார்க்க போகுது. உங்கள் பேச்சில் ஒரு பெரிய அதிகாரம் வரப்போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமாக இருக்கும். உங்களை ஏளனமாக பார்த்தவங்க எல்லாம் இப்போது உங்களை பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்குற நேரம் இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்கள் திறமையை முழுசாக நம்புங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபாரமான சக்தியை வெளியே கொண்டு வாங்க. உங்களை சுற்றி எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதை எல்லாம் தவிடுபொடியாக்கிட்டு நீங்கள் முன்னாடி வரப்போகிறீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அந்த பழைய கசப்பான நினைவுகளை தூக்கி குப்பையில் போடுங்க. யார் உங்களை வேணாம்னு ஒதுக்கினாங்களோ அவங்களை பற்றி நினைச்சு உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. அதாவது உங்களை விட்டு போனது உங்களுக்கான இழப்பு கிடையாது, அது அவங்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. இந்த உண்மையை நீங்கள் மனசார நம்புங்க. உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்லாமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. இயற்கையே உங்களுக்கு சாதகமாக எல்லா வேலைகளையும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த 18 நாட்கள் வெறும் சாதாரண நாட்கள் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையோட மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் உங்களை யாருக்காவது பிடிக்கலைன்னா அவங்களை எப்படி சமாதானப்படுத்தலாம், அவங்கக்கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்கலாம்னு நீங்கள் ரொம்பவே நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுத்து கூட பல நேரங்களில் அவங்களுக்காக இறங்கி போயிருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் மனநிலை முழுசாக மாறப்போகுது. என்னை உண்மையாக நேசிக்கிறவங்க என் கூட இருக்கட்டும், என்னை மதிக்காதவங்க தாராளமாக என்னை விட்டு விலகி போகட்டும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப தைரியமான பக்குவத்துக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. இந்த மனமாற்றம் சாதாரண விஷயம் கிடையாது. பல அவமானங்களையும் வலிகளையும் சந்தித்த ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த பக்குவம் தானாகவே வரும். அந்த பக்குவம் இப்போ உங்ககிட்ட முழுமையாக வந்திருக்கு. இனிமே நீங்கள் யாருக்காகவும் உங்கள் குணத்தையோ இல்லை உங்கள் சந்தோஷத்தையோ மாற்றிக்க மாட்டீங்க. இந்த சுயமரியாதை தான் இனிமே உங்களை வாழ்க்கையில் அடுத்தடுத்த உயரங்களுக்கு கொண்டு போக போகுது. உங்கள் பேச்சில் இப்போ ஒரு புதுவிதமான காந்த சக்தி வந்திருக்கு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக கேட்க ஆரம்பிப்பாங்க. இவ்வளவு நாளாக உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காதவங்க கூட இப்போ உங்கள் கிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு நிலைமை தலைகீழாக மாறப்போகுது. முக்கியமாக உங்கள் பார்வையில் ஒரு பெரிய கம்பீரம் வந்திருக்கும். உங்களை பார்த்து அலட்சியமாக சிரித்தவங்க கூட இப்போ உங்கள் கண்களை பார்த்து பேசவே தயங்குவாங்க. ஏன்னா உங்ககிட்ட இப்போ இருக்கிற அந்த வைராக்கியம் உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி இருக்கு. இந்த வளையத்தை தாண்டி எந்த ஒரு தீய எண்ணம் கொண்டவங்களும் உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு நேர்த்தி இருக்கும். முன்னாடி எல்லாம் ஒரு வேலையை செஞ்சால் அதில் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இப்போ நீங்கள் செய்கிறதை பார்த்து குறை சொல்கிறதுக்கு யாருக்கும் தைரியமும் இருக்காது. அதற்கான வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்காது. பொருளாதார ரீதியாகவும் உங்கள் சிந்தனை ரொம்பவே விரிவடைய போகுது. இதுவரைக்கும் வந்த வருமானத்தை வச்சு எப்படியோ அன்றாட வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படிங்கிற சாதாரண நிலைப்பாட்டில் இருந்து நீங்கள் இப்போ எப்படி எல்லாம் முன்னேறலாம், எப்படி எல்லாம் சேமிக்கலாம்னு ரொம்ப ஆழமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் மூளையில் உதிக்கிற ஒவ்வொரு திட்டமும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதெல்லாம் செயல்படுத்த முடியுமான்னு மற்றவங்க சந்தேகப்பட்டாலும் அதை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிக்கிற திறமை உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்கு.
உங்களுக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு இருந்த அந்த திறமைசாலி இப்போ முழுசாக முழிச்சுக்க போகிறாங்க. எந்த வழியில் போனால் நமக்கு லாபம் கிடைக்கும், எந்த முயற்சி நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கணக்கு போடுவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற தொழில் சார்ந்த முடிவுகள் எல்லாமே உங்கள் எதிர்காலத்துக்கே ஒரு பெரிய அடித்தளமாக அமையப்போகுது. உங்கள் உழைப்பை மட்டுமே மூலதனமாக வச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்குறதுக்கான அஸ்திவாரத்தை இப்போ போட போகிறீங்க. உங்கள் உள்ளுணர்வு இப்போ ரொம்பவே கூர்மையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். முன்னாடி எல்லாம் ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ரொம்ப சுலபமாக நம்பிடுவீங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒருத்தர் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க என்ன நோக்கத்துக்காக உங்ககிட்ட வராங்க அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக உங்கள் மனசு கண்டுபிடிச்சிடும். உங்களை தேடி வரவங்க சுயநலத்துக்காக வராங்களா, இல்லை உண்மையாகவே உங்கள் மேலே இருக்கிற அன்பால் வராங்களா அப்படிங்கிறத அவங்க முகத்தை பார்த்த உடனே நீங்கள் எடை போட்டுடுவீங்க. இந்த ஒரு திறமை உங்களுக்குள்ள தானாகவே வந்துடும். இதனால் இனிமே உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. யாரை பக்கத்தில் வச்சுக்கணும், யாரை தூரமாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கோட்டை நீங்கள் வரைய போகிறீங்க. அந்த கோட்டை தாண்டி யாராலையும் உங்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே வர முடியாது. சமூகத்தில் உங்களுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையில் ஒரு பிரம்மாண்டமான ஏற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் உங்களை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற கருத்துக்கு ஒரு அங்கீகாரம் இருந்திருக்காது. ஆனால் இனிமே நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. உங்களை தரம் தாழ்த்தி பேசினவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப கம்பீரமாக தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. உங்களை பார்த்து ஒரு காலத்தில் சிரித்தவங்க எல்லாம் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போகிறாங்க. இது வெறும் வார்த்தைக்காக சொல்கிறது கிடையாது. உங்கள் உண்மையான உழைப்புக்கும் நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கும் கிடைக்க போகிற மிகப்பெரிய பரிசு இது. நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு வலிக்கும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் இயற்கை இப்போ வட்டியும் முதலுமா உங்களுக்கு சந்தோஷத்தை திருப்பி தரப்போகுது. முக்கியமாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த குற்ற உணர்ச்சி இப்போ முழுசாக உங்களை விட்டு விலகிடும். ஒரு சில உறவுகள் உங்களை விட்டு போனதுக்கு நாம தான் காரணமோ, நாம் ஏதாவது தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு நீங்கள் உங்களையே ரொம்ப வருத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த பாரம் இப்போ உங்கள் மனசில் இருந்து முற்றிலுமாக நீங்க போகுது. தப்பு உங்கள் மேலே இல்லை, உங்களை புரிஞ்சிக்க முடியாத அவங்க மேலே தான் அப்படிங்கிற அந்த முழுமையான உண்மை உங்களுக்கு புரிய வரும். இந்த தெளிவு கிடைச்ச உடனே உங்கள் முகத்தில் ஒரு பெரிய நிம்மதி தெரியும். கடந்த காலத்தை பற்றின கவலைகளை எல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு இன்றைக்கி நம்ம கையில் என்ன இருக்குது அதை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி அழகாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பழைய கசப்பான நினைவுகள் உங்களை எந்த விதத்திலையும் இனிமே காயப்படுத்தாது. உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் இப்போ ஒரு பெரிய உதாரணமாக மாறப்போகிறீங்க. இதுவரைக்கும் உங்களை யாருமே பெருசாக மதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ உங்கள் வாழ்க்கை தரத்தில் வரப்போகிற அந்த மிகப்பெரிய உயர்வு எல்லாரையும் உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும். குறிப்பாக எந்த சொந்தக்காரங்க உங்களை பார்த்து முகம் சுழிச்சாங்களோ அவங்க எல்லாம் உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு முதல் ஆளாக வந்து நிற்பாங்க. ஆனால் நீங்கள் பழைய மாதிரி எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டீங்க. உங்கள் மனசு ரொம்பவே பக்குவப்பட்டிருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனால் யாருக்கிட்ட எவ்வளவு தூரம் பழகணும் அப்படிங்கிற எல்லையை ரொம்ப சரியாக வகுத்து வச்சுருப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் வராமல் உங்களை ஒரு பெரிய அரண் மாதிரி பாதுகாக்கும். அதே போல் உங்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் நீங்கள் எடுக்க போகிற ஒரு சின்ன துணிச்சலான முடிவு உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. வியாபாரத்தில் ரொம்ப நாளாக இருந்த மந்த நிலை முற்றிலுமாக மாறி உங்களை தேடி வரவங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிக்கும். நீங்கள் நினைச்ச லாபத்தை விட பல மடங்கு அதிகமான ஒரு வருமானம் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதுக்காக நீங்கள் ரொம்ப பெரிய முதலீடு எல்லாம் செய்ய போகிறது கிடையாது. உங்கள் அறிவை மட்டுமே மூலதனமாக வச்சு உங்கள் உழைப்பை முழுமையாக கொடுத்து உங்கள் பிரம்மாண்டமான வெற்றியை நீங்கள் சுவைக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்கள் நேரம் இப்போ ரொம்பவே வலுவாகி இருக்கு. இதுவரைக்கும் நீங்கள் மனசில் மட்டும் போட்டு வச்சிருந்த திட்டங்கள் எல்லாம் இப்போ ஒன்றொன்னா செயல் வடிவம் பெற ஆரம்பிக்கும். உங்களை ஏமாற்ற நினைச்சவங்க எல்லாம் உங்கள் வியாபார வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போயிடுவாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். இந்த 18 நாட்களில் உங்களுக்கு கிடைக்க போகிற
இந்த எல்லா நன்மைகளுக்கும் அடிப்படை காரணமே நீங்கள் உங்கள் மனசில் எடுத்த அந்த உறுதியான முடிவு தான். அந்த ஒரு குறிப்பிட்ட உறவை விட்டு விலகி இருக்கணும்னு நீங்கள் எடுத்த அந்த முடிவு உங்களை சுற்றி இருந்த கெட்ட சக்திகள் எல்லாம் அடித்து விரட்டிடுச்சு. இப்போ உங்களை சுற்றி முழுசாக ஒரு நல்ல அதிர்வலைகள் உருவாகி இருக்குது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் மனசை மாற்றிக்கிட்டு திரும்பவும் அந்த பழைய நபர்கள் பின்னாடி போய் நின்றுடாதீங்க. அவங்க எவ்வளவு பெரிய காரணத்தை சொன்னாலும் சரி, எவ்வளவு பாசமாக பேசுகிற மாதிரி நடித்தாலும் சரி, உங்கள் முடிவிலிருந்து நீங்கள் ஒரு அடி கூட பின்வாங்கவே கூடாது. நீங்கள் அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான இந்த மாபெரும் அதிர்ஷ்டங்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை உங்கள் விருப்பப்படி ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வாழ போகிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் உங்களை நீங்கள் பெருசாக கவனிச்சிக்கவே மாட்டீங்க. உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் ஓடி ஓடி உழைச்சி உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்க்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி உங்கள் ஆசைகள் எல்லாம் அப்படியே குழி தோண்டி புதைச்சி வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போது அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. உங்களை அழகுபடுத்திக்கிறதுலையும் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவீங்க. உங்கள் தோற்றத்தில் ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. உங்களை பார்க்குறவங்க எல்லாம், என்ன இவங்க இவ்வளவு மாறிட்டாங்க, முகத்தில் இவ்வளவு பிரகாசம் வந்திருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் வெளிப்பட போகுது. இந்த மாற்றம் ஏதோ வெளிப்படையானது மட்டும் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே ஏற்பட்ட அந்த உறுதியான தெளிவோட வெளிப்பாடு தான் இது. இவ்வளவு நாள் யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது உதவி கேட்டால், இல்லை ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொன்னால், உங்களுக்கு அதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைன்னா கூட அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி உங்கள் கஷ்டத்தை பொருட்படுத்தாமலும் செஞ்சு கொடுப்பீங்க. குறிப்பாக முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு ரொம்பவே தயங்குவீங்க. இதனாலேயே பல பேர் உங்களை ரொம்ப சுலபமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் இனிமே அந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து அவங்க சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்த நினச்சா ரொம்ப தைரியமாக முகத்தில் அடித்த மாதிரி முடியாது அப்படின்னு சொல்ல பழகுவீங்க. ஆரம்பத்தில் இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் போக போக இதுதான் நமக்கு நிம்மதி அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஆழமாக உணர்வீங்க. உங்கள் நேரத்தை வீணடிக்கிறவங்க கிட்ட இருந்து நீங்கள் ரொம்பவே சாதுரியமாக விலகிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை இனிமே நீங்கள் மட்டுமே சொந்தமாக எடுக்க போகிறீங்க. இதுவரைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட யாராவது நமக்கு ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா, யாராவது நமக்கு வழிகாட்ட மாட்டாங்களான்னு மற்றவங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படி நீங்கள் நம்பினவங்க உங்களுக்கு கொடுத்த ஆலோசனை எல்லாமே உங்களை இன்னும் பாதாளத்தில் தான் தள்ளிவிட்டது. அந்த கசப்பான அனுபவங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அதனால் இனிமே எந்த ஒரு குழப்பம் வந்தாலும் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்து நீங்களே யோசித்து ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீங்க. நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு ரொம்ப துல்லியமாக எதிர்காலத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் ரொம்ப சிறப்பாக அமையப்போகுது. உங்கள் அறிவு கூர்மையை பார்த்து மற்றவங்க மிரண்டு போகிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. இந்த நேரத்தில் உங்கள் பேச்சில் இருக்கிற உண்மையை எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. முன்னாடியெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் கூட அதை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு உங்கள் மேலே கோவப்படுறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நீங்கள் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்கிற நிலைமையில் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நிலைமை அப்படியே மாறும். உங்கள் வார்த்தைக்கு ஒரு பெரிய சக்தி வரப்போகுது. நீங்கள் சொல்கிறது தான் சரின்னு எல்லாரும் ஏற்றுக்கிற அளவுக்கு உங்கள் வாதம் ரொம்ப வலுவாக இருக்கும். உங்களை எதிர்த்து பேசினவங்க எல்லாம் இப்போது உங்ககிட்ட வந்து ரொம்ப பணிவாக நடந்துப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மாபெரும் கிரக பலன்தான். இதை நீங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதை விட ரொம்ப பெரிய உயரத்தை ரொம்ப சுலபமாக தொட்டுடலாம். இன்னொரு முக்கியமான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இந்த சமயத்தில் நடக்கப் போகுது. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆனால் தள்ளி போய்கிட்டே இருந்த ஒரு சுப செய்தி உங்களை தேடி வரப்போகுது. தூரத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க மூலமாகவோ இல்லை நண்பர்கள் மூலமாகவோ இந்த செய்தி வரும். இதை கேட்ட உடனே உங்கள் மனசில் அவ்வளவு ஒரு சந்தோஷம் பொங்கும். அது மட்டும் இல்லாமல் சிலர் திடீர்னு ஒரு பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு அமையும். இந்த பயணம்
உங்களுக்கு ரொம்பவே லாபகரமான ஒரு பயணமாக அமையப்போகுது. இவ்வளவு நாள் ஒரு சின்ன வெளியூர் போகிறதுக்கு கூட பல தடங்கல்கள் வந்திருக்கும். ஆனால் இப்போது ரொம்ப சுலபமாக எல்லா காரியங்களும் கைகூடி வரும். பல வருஷமாக தீர்க்க முடியாமல் உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக வழக்கு விவகாரங்கள் இல்லைன்னா பஞ்சாயத்துக்கு இழுத்தடிச்சிட்டு இருந்த விஷயங்களுக்கு இப்போ உங்களுக்கு சாதகமாக ஒரு நல்ல முடிவு வரப்போகுது. எதிர்த்தவங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க எப்பவும் உங்களுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. நியாயம் உங்கள் பக்கம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக நிற்பீங்க. உங்களுக்காக பேசுகிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் தனியாக நின்ன உங்களுக்கு இப்போது உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே ஆதரவாக வந்து நிற்கும். அந்த அளவுக்கு உங்கள் நேரம் ரொம்ப பலமாக மாறி இருக்குது. அதே போல் நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ஆனால் கையில் பணம் இல்லாத காரணத்தினால வாங்க முடியாமல் போன சில பொருள்களை இப்போ ரொம்ப சுலபமாக வாங்கிடுவீங்க. அது ஒரு தங்க நகையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வாகனமாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் சொந்த உழைப்பில், உங்கள் காசில் அதை வாங்கும்போது கிடைக்கிற அந்த நிம்மதியும் சந்தோஷமும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களை ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப கம்பீரமாக வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாமே ஒன்றொன்னா எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கும். இயற்கை முழுசாக உங்களுக்கு ஒரு பெரிய துணையாக நின்று எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப தூரமாக விலகி இருக்கணும்னு முடிவெடுத்து ஒதுக்கின அந்த உறவு உங்கள் வளர்ச்சியை பார்த்துட்டு மறுபடியும் உங்களை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க வரும்போது ரொம்ப நல்லவங்க மாதிரி, திருந்தினவங்க மாதிரி உங்ககிட்ட பேசுவாங்க. உங்கள் மனசை மாற்றுறதுக்காக எதை வேணாலும் செஞ்சு பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட ஏமாந்துடக்கூடாது. அவங்க உங்கள் மேலே பாசத்தில் திரும்ப வரலை, உங்ககிட்ட இப்போ இருக்கிற அந்த நிம்மதியையும் வளர்ச்சியையும் கெடுக்கிறதுக்காக மட்டும்தான் வராங்க. அப்படிங்கிற உண்மையை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அவங்க கண்ணீர் விட்டு அழுதா கூட உங்கள் மனசு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டக்கூடாது. ஒரு தடவை ஏமாந்ததே போதும், இனி அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த இடமும் கிடையாது அப்படிங்கிறத அவங்க முகத்தில் அடித்த மாதிரி ரொம்ப தெளிவாக புரிய வச்சுருங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களை, உங்கள் அடுத்த கட்ட திட்டங்களை இப்போதைக்கு யாருக்கிட்டையும் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதே அளவுக்கு உங்கள் வளர்ச்சியை பார்த்து வயிற்றெரிச்சல் படுறவங்களும் உங்களை சுற்றியே இருக்காங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பகிரும்போது அவங்களோட அந்த பொறாமை பார்வை உங்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய திருஷ்டியாக மாறிடும். அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது முழுசாக முடிஞ்சு உங்கள் கைக்கு வர வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருங்க. உங்கள் செயல்கள் மூலமாக மட்டும்தான் மற்றவங்களுக்கு உங்கள் வெற்றி தெரியணுமே தவிர உங்கள் வார்த்தைகள் மூலமாக வெளியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு உங்கள் ரகசியங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். உங்களை சாதாரணமாக நினைச்சவங்க எல்லாம் நீங்கள் அமைதியாக சாதிக்கிறத பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் இருக்கணும். ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய பலம் இப்போ கிடைக்க போகுது. இவ்வளவு நாள் நீங்கள் கும்பிட்ட தெய்வம் எல்லாம் கல்லாட்டம், சும்மாலாம் இருக்குது, நாம் பண்ணுற கஷ்டம் கண்ணுக்கு தெரியலையான்னு நீங்கள் நிறைய தடவை புலம்பி இருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே உங்கள் தேவைகளை நிறைவேற்றுற ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தி உங்கள் கூடவே இருக்கிறதை நீங்கள் உணர்வீங்க. வீட்டில் விளக்கேற்றி வச்சு நீங்கள் மனசார வேண்டுற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கும். உங்கள் குலதெய்வம் உங்கள் நிழல் மாதிரி கூடவே இருந்து ஒரு பாதுகாப்பான அரண் மாதிரி உங்களை சுற்றி இருந்து காப்பாற்ற போகுது. எந்த ஒரு பெரிய ஆபத்து வர்றதா இருந்தாலும் அது உங்களை நெருங்கிறதுக்கு முன்னாடியே விலகி போயிடும். அதனால் தினமும் காலையில் எழுந்தவுடனே எந்த ஒரு பழைய கவலையும் மனசில் வச்சுக்காமல் ரொம்ப நம்பிக்கையோட உங்கள் வேலையை ஆரம்பிங்க. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது. உங்கள் சொந்த காலில் நீங்கள் ரொம்ப கம்பீரமாக நிற்க போகிறீங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னா மாற அந்த மாபெரும் அற்புதம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இயற்கையே உங்களுக்காக எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தைரியமாக அடியை எடுத்து வைக்க வேண்டியது மட்டும்தான். இப்போ பாக்கி இந்த 18 நாட்களில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சின்னவங்க இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. எவ்வளவு நாளாக உங்கள் மனசில் இருந்த குழப்பம், சோர்வு எல்லாம் உங்களை அறியாமலேயே வீட்டில் இருக்கிறவங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கும்.
ஆனால் இப்போ உங்கள் முகத்தில் வந்திருக்கிற அந்த சந்தோஷமும் நிம்மதியும் உங்கள் வீடே ஒரு கோயில் மாதிரி அமைதியாக மாற ஒரு பெரிய காரணமாக அமைய போகுது. வீட்டில் எப்பவும் ஒரு சுறுசுறுப்பான சூழ்நிலை உருவாகும். நீங்கள் உங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவிடும் போது கிடைக்கிற அந்த நிம்மதிக்கு வேற எந்த விஷயமும் ஈடாகாது. இந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் இத்தனை வருஷமாக நீங்கள் தவம் கிடந்தீங்க. அதே போல் உங்களுக்குள்ள ரொம்ப நாளாக தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு தனிப்பட்ட திறமை இப்போ வெளியே வரப்போகுது. நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆர்வமாக செஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலையாக இருக்கலாம். அதை இவ்வளவு நாளாக குடும்ப பாரம் காரணமாக ஓரம் கட்டி வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ திரும்பவும் அந்த திறமையை நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்க. அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானமும் சமூகத்தில் ஒரு அங்கீகாரமும் கிடைக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் திறமையை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. இவங்கிட்ட இப்படி ஒரு திறமை இவ்வளவு நாளாக ஒளிஞ்சிருக்கான்னு எல்லாரும் வாய் பிளந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்ககிட்ட வரப்போகுது. இன்னொரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நேற்று வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த உங்கள் கண்கள் இப்போது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கலங்கிறதே இல்லை. யாராவது உங்களை வார்த்தையால் காயப்படுத்தினா கூட அலட்சியமாக சிரிச்சுக்கிட்டே அவங்களை கடந்து போகிற அளவுக்கு உங்கள் மனசு ரொம்பவே உறுதியாக மாறிடுச்சு. உங்கள் அழுகையெல்லாம் எப்போவோ நின்று போச்சு. இப்போது உங்கள் மனசில் ஓடுறது எல்லாம் ஒன்று தான், நாம் எப்படி முன்னுக்கு வரப்போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நெருப்பு மட்டும்தான். இந்த நெருப்பு தான் உங்களை யாரும் தொட முடியாத ஒரு உயரத்துக்கு கொண்டு போக போகுது. உங்களை ஏமாத்தினவங்களை நீங்கள் தேடி போய் பழி வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் அவங்களுக்கு இயற்கை கொடுக்க போகிற மிகப்பெரிய தண்டனை. உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைய போகுது. இவ்வளவு நாள் வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு ராத்திரி எல்லாம் தூங்காமல் யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க. வட்டிக்கு மேலே வட்டி ஏறிக்கிட்டே போகுதேன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு வரப்போகுது. யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல உதவி கிடைக்க போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்களுக்கு இருந்த பெரிய கடனை எல்லாம் மொத்தமாக அடைச்சிடுவீங்க. கடன் அடைஞ்ச உடனே உங்கள் தோளில் இருந்த ஒரு பெரிய மலை இறங்கின மாதிரி அவ்வளவு ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் யாருக்கிட்டையும் தலை குனிஞ்சு நிற்கும் என்கிற அவசியமே இருக்காது. அதே மாதிரி உங்களை சுற்றி இருந்த போலி முகமூடி போட்டவங்க எல்லாம் இப்போ ஒன்றொன்னா கழண்டு விழ போகிறாங்க. நேரில் ஒரு பேச்சும் பின்னாடி ஒரு பேச்சும் பேசிக்கிட்டு இருந்தவங்க இப்போ இயற்கை கொடுக்குற அடியில் காணாமல் போயிடுவாங்க. உங்களை பற்றி தப்பாக பேசுனவங்களுக்கு இப்போ அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனை வந்து உங்களை பற்றி யோசிக்கவே அவங்களுக்கு நேரம் இருக்காது. இதனால் நீங்கள் ரொம்ப நிம்மதியாக உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு இவ்வளவு நாள் இருந்த குழப்பம் எல்லாம் இப்போ முழுசாக தீர்ந்துடும். உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக ஒரு கண்ணாடி மாதிரி மாறப்போகுது. இந்த தெளிவு தான் உங்கள் எதிர்காலத்தை ரொம்ப அழகாக செதுக்க போகுது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாக இருக்கும். நீங்கள் சும்மா வாயில் சொல்கிற வார்த்தை கூட அப்படியே பலிக்க ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்களையே பேசுங்க, நல்லதே நினைங்க. உங்கள் வாயில் இருந்து வர்ற வார்த்தைக்கு இப்போ அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களை காயப்படுத்துகிற அந்த குறிப்பிட்ட உறவை பற்றி நீங்கள் வாயில் கூட இனிமே பேசக்கூடாது. அவங்க பேரை சொல்கிறதுக்கு கூட நீங்கள் உங்கள் நேரத்தை செலவு பண்ணாதீங்க. அவங்களை முழுசாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிஞ்சிடுங்க. அப்போதான் இந்த மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி முழுமையாக வரும். உங்களை கஷ்டப்படுத்தினவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப கம்பீரமாக வாழ போகிற நேரம் இது. நீங்கள் செஞ்ச தான தர்மங்கள், யாருக்கும் தெரியாமல் செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாமே இப்போது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியத்தை சேர்க்க போகுது. பல நேரங்களில் நம்ம செஞ்ச உதவிக்கு ஒரு நன்றி கூட கிடைக்கலையேன்னு நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த உதவிகளுக்கான பலன் வேறு ஒரு ரூபத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களை வந்து சேரும். குறிப்பாக உங்கள் தொழிலையோ இல்லை வேலையிலையோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது எங்கிருந்தோ ஒரு உதவி வந்து உங்களை அப்படியே காப்பாற்றி மேலே தூக்கிவிடும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற அந்த நேர்மறையான அதிர்வலைகள் அவ்வளவு பலமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அந்த சக்தியை நீங்கள் முழுமையாக நம்பி உங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி தைரியமாக போகலாம்.
உங்களுக்கு சொந்தமான ஆனால் உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போன சில விஷயங்கள் இப்போது மறுபடியும் உங்கள் கைக்கு வரப்போகுது. குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமான ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை பல வருஷமாக இழுத்தடிச்சிட்டு இருந்தால் அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். அந்த சொத்து மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு நாள் உங்களை சுற்றி இருந்த அந்த ஒரு சில கெட்ட மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறாக உடைஞ்சு உங்களுக்கான வழியில் நீங்கள் ரொம்ப வேகமாக முன்னேற போகிறீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி தான் இருக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி உருவாகி இருக்குது. நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கட்டும், உங்கள் செயல்பாடாக இருக்கட்டும், எல்லாமே மற்றவங்களை ரொம்ப சுலபமாக கவர ஆரம்பிக்கும். உங்களை பார்த்து ஒரு காலத்தில் முகத்தை சுழித்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து வழியை பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் நீங்கள் பழைய மாதிரி எல்லாரையும் நம்பி ஏமாந்து போக மாட்டீங்க. யாருக்கிட்ட எவ்வளவு பேசணுமோ, யாருக்கிட்ட எவ்வளவு பழகணுமோ அதை ரொம்ப சரியாக கடைபிடிப்பீங்க. இந்த ஒரு பக்குவம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதுதான். இனிமே உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய அரண் மாதிரி பாதுகாக்க போகுது. உங்கள் மனசில் நினைக்கிற ரகசியங்களை நீங்கள் யாருக்கிட்டையும் இப்போ சுலபமாக பகிர்ந்துக்க மாட்டீங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெரிய ஒரு லாபம் காத்துக்கிட்டு இருக்குது. இதுவரைக்கும் போட்ட முதலீடு எல்லாம் முடங்கி போச்சே, இதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய வேலைக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். அது மூலமாக உங்கள் தொழிலை ரொம்ப பிரம்மாண்டமாக மாற்றுவதற்காக எல்லா வழிகளும் தானாகவே திறக்கும். கூடவே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு எதிராக ஏதாவது சதி செஞ்சால் கூட அது அவங்களுக்கே பெரிய பிரச்சனையாக வந்து முடியும். உங்கள் வளர்ச்சி இப்போ யாராலையும் தடுக்க முடியாத ஒரு அசுர வேகத்தில் போயிட்டு இருக்குது. உங்களை சாதாரணமாக நினைச்சவங்க எல்லாம் உங்களை பார்த்து கைதட்டுற நேரம் இது. இந்த 18 நாட்களில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்கள் மன அமைதியை மட்டும்தான். இவ்வளவு நாள்பட்ட அவமானங்களால் உங்கள் உடம்பும் மனசும் ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருக்கும். ஆனால் இப்போ உங்கள் மனசுக்குள்ளே வந்திருக்கிற அந்த ஒரு பெரிய நிம்மதி உங்கள் உடம்புலையும் ஒரு புது தெம்பை கொடுக்கும். முகத்தில் ஒரு பெரிய பிரகாசம் வரப்போகுது. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பெரிய சுறுசுறுப்பு உங்களுக்குள்ளே இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் அதை தள்ளி போடாமல் உடனே செஞ்சு முடிக்கிற ஒரு வேகம் உங்ககிட்ட வரும். இது எல்லாமே இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பரிசு. இதெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நடக்கணும்னா நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக விலகி இருக்கணும் என்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் உங்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்க நினைச்சவங்களோட உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. எவ்வளவு நாளாக இவங்களாம் நமக்கு துரோகம் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்படாத சில மனிதர்கள் தானாகவே அவங்க செஞ்ச தப்பை உங்ககிட்டயே வந்து ஒத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப நிதானமாக செயல்படணும். அவங்க மேலே கோபப்பட்டு கத்துறதோ இல்லை சண்டை போடுறதோ வேண்டாம். அவங்க வழியிலேயே விட்டுட்டு ரொம்ப அமைதியாக விலகிடுங்க. உங்களை ஏமாத்தினவங்களுக்கான தண்டனையை இயற்கை அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் உங்கள் கையை அழுக்காக்கிக்க வேண்டாம். உங்கள் முழு கவனமும் உங்கள் வளர்ச்சியில் மட்டும்தான் இருக்கணும். வீட்டில் பல வருஷமாக நடக்காமல் தள்ளிப்போன ஒரு சுப காரியம் இப்போ கைகூடி வரப்போகுது. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது வழிகள் தானாகவே திறக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு யார் மூலமாவது ஒரு நல்ல வரன் அமையலாம், இல்லைன்னா நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல தொழில் தொடங்கிறதுக்கான உதவி தேடி வரலாம். இவ்வளவு நாள் இதெல்லாம் நடக்குமான ஒரு சின்ன சந்தேகம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் நினைச்ச காரியம் அப்படியே ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. சொந்தக்காரங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் நடக்க போகுது. அந்த நேரத்தில் உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை அளவிடவே முடியாது. உங்கள் உடம்புல ஒரு பெரிய மாற்றம் வர்றதை நீங்களே நல்லா உணர முடியும். இத்தனை நாளாக இருந்த அந்த சோர்வு,
ஒரு மாதிரி மந்தமான நிலை எல்லாம் முற்றிலுமாக மறைஞ்சு உங்கள் முகத்தில் ஒரு பெரிய தேஜஸ் வரப்போகுது. உங்களை பார்க்கிறவங்களுக்கு என்ன, இவங்க முகத்தில் இவ்வளவு வெளிச்சம் வந்திருக்கு, இவ்வளவு தெளிவாக தெரிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வரும். அந்த அளவுக்கு உங்கள் எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப சுத்தமாக, அவ்வளவு ஒரு நம்பிக்கையாக மாறப்போகுது. நீங்கள் எதை நினச்சி ரொம்ப ஆழமாக ஆசைப்படுறீங்களோ அது உங்களை தேடி காந்தம் மாதிரி இழுக்கப்படும். நீங்கள் நினைச்சபடியே நடக்கிற ஒரு அபூர்வமான நேரம்தான் இந்த 18 நாட்கள். அதனால் தேவையில்லாததை யோசித்து உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ரொம்ப உறுதியாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருங்க. அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இது எல்லாமே முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களை காயப்படுத்தின, உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத அந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து நீங்கள் முழுசாக விலகி இருக்கணும். அவங்க மறுபடியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் தள்ளி போனாலும் உங்கள் மனசை மாற்றுறதுக்கு அவங்க பலவிதமாக நாடகம் ஆடுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட மனசு மாறிடக்கூடாது. அவங்க போடுற கண்ணீருக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. ஒரு தடவை நெருப்பில் கை வச்சு சுட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே தப்பை நாம் செய்ய மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை கெடுக்க வந்தவங்களை திரும்பவும் எந்த காரணத்துக்காகவும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாபெரும் அதிர்ஷ்டங்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். எவ்வளவு நாளாக உங்களுக்கு வந்த வருமானம் எல்லாம் எப்படி வந்துச்சு, எப்படி செலவாச்சுன்னு உங்களுக்கே தெரியாமல் ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் ஒரு காசு கூட நிற்க மாட்டேங்குதே என்கிற கவலை உங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த நிலைமை முழுசாக மாறிடும். கையில் பணம் புழங்க ஆரம்பிக்கும். நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. ஒரு சின்ன தொகையை சேமிக்க ஆரம்பித்தா கூட அது ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு பெரிய தொகையாக மாறி உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்க போகுது. இந்த சேமிப்பு பழக்கம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொண்டு வரும். நாளைக்கு ஏதாவது ஒரு அவசர தேவை வந்தால் கூட நாம் யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டாம் என்கிற அந்த ஒரு பெரிய நிம்மதி உங்கள் மனசில் முழுசாக நிலைக்க போகுது. உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் ரொம்ப தெளிவான ஒரு முடிவை இப்போ எடுக்க போகிறீங்க. அவங்களோட படிப்பு விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க வேலை சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம். இதுவரைக்கும் ஒரு சரியான வழி தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல தெளிவு பிறக்க போகுது. நீங்கள் அவங்களுக்கு காட்டுற வழி ரொம்ப சிறப்பாக அமைய போகுது. உங்கள் பேச்சை அவங்க ரொம்ப மரியாதையாக கேட்க ஆரம்பிப்பாங்க. பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே என்கிற வருத்தம் இனிமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒற்றுமை உருவாக போகுது. எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து சிரித்து பேசுகிற அந்த அழகான தருணங்கள் இனிமே உங்கள் வீட்டில் தினமும் நடக்கும். அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஒரு பெரிய அமைதி நிலவ போகுது. ஆனால் இப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் வளர்ச்சி இப்போ ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி நிறைய கண் திருஷ்டி உருவாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்கள் இப்போ திடீர்னு ஒரு பெரிய நிலைமைக்கு வரும்போது அதை பார்த்து பொறுக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட அந்த பொறாமை பார்வை உங்கள் மேலே படாமல் நீங்கள் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும். வெளியில் போகும்போது யாருக்கிட்டையும் உங்கள் சந்தோஷத்தை ரொம்ப வெளிப்படையாக காட்டிக்காதீங்க. உங்களுக்கு கிடைச்ச வெற்றியை நீங்களே அமைதியாக கொண்டாடுங்க. மற்றவங்க கண்ணுக்கு நீங்கள் ரொம்ப சாதாரணமாக தெரியணும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய ராஜாவாக வாழ போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்கள் ரகசியங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும். நீங்கள் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு எடுத்த முடிவு தான் இப்போ உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மறந்துவிடக்கூடாது. அந்த ஒரு நபர் உங்கள் கூட இருந்த வரைக்கும் நீங்கள் செஞ்ச எந்த ஒரு காரியமும் முழுசாக முடிஞ்சதே கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு தடை, எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அவங்களை விட்டு விலகின அந்த நிமிஷத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப சுலபமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால தான் சொல்கிறேன், உங்கள் நிம்மதியை விட வேறு எந்த உறவும் இந்த உலகத்தில் பெருசு கிடையாது. உங்களுக்கு உண்மையாக இல்லாதவங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது. இனிமே உங்களுக்கான பாதையில் நீங்கள் ரொம்ப தைரியமாக வெற்றி நடை போட போகிறீங்க. உங்கள் உழைப்புக்கான முழு பலனையும் நீங்கள் அறுவடை செய்ய போகிற நேரம் இது. உங்கள் வாழ்க்கையில்
இப்போது நடக்க போகிற இன்னொரு பிரம்மாண்டமான விஷயம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நீங்கள் யாருக்காவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் கூட அதை அவங்க பெருசாக நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது நீங்கள் சும்மா ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது மற்றவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக போய் சேரும். உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதை எல்லார் மனசுலையும் தானாகவே உருவாகும். முக்கியமாக உங்கள் தொழிலில் இல்லைன்னா வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் கொடுக்குற ஆலோசனைகளை மற்றவங்க ரொம்ப கவனமாக கேட்பாங்க. இத்தனை நாளாக உங்களை ஒரு சாதாரண ஆளாக பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்கள் திறமையை பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. இதுக்காக நீங்கள் எந்த ஒரு பெரிய முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் இயல்பாகவே செய்கிற விஷயங்கள் இப்போ பெரிய அளவில் பேசப்பட போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளாக உங்கள் மனசில் ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு சொந்த தொழில் தொடங்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த ஒரு இடத்துக்கு பயணம் போகிறதா இருக்கலாம். ஆனால் அதுக்கான சூழ்நிலையும் பண வசதியும் இதுவரைக்கும் உங்களுக்கு அமையாமலே இருந்திருக்கும். இப்போது நீங்கள் ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கான எல்லா கதவுகளும் அகலமாக திறக்க போகுது. உங்களுக்கு எங்கே இருந்து ஒரு பெரிய உதவி தானாகவே தேடி வரும். அது பண உதவியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப வருஷமாக மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த அந்த கனவு இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நிஜமாக மாறப்போகுது. அந்த நிமிஷம் உங்கள் முகத்தில் வரப்போகிற அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும். உங்களுக்கு வரப்போகிற இந்த மாபெரும் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னா உங்கள் மனசு ரொம்ப லேசாக இருக்கணும். அந்த மன நிம்மதியை கெடுக்கிற மாதிரி யாராவது உங்ககிட்ட பேச வந்தால் அவங்களை உடனே அங்கேயே தடுத்து நிறுத்திடுங்க. குறிப்பாக நான் முதல்லையே சொன்ன மாதிரி உங்களை வேணாம்னு தூக்கி எறிஞ்ச அந்த நபரை பற்றி யாராவது உங்ககிட்ட வந்து பேசினா கூட எனக்கு அவங்களை பற்றி எதுவும் தெரிய வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கராராக சொல்லிடுங்க. அவங்களை பற்றி நீங்கள் எந்த ஒரு தகவலும் உங்கள் காதுக்கு வரக்கூடாது, உங்கள் மனசுக்குள்ளேயும் போகக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை சுற்றி ஒரு பெரிய இரும்பு கோட்டையை கட்டி வச்சுக்கணும். உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் இனிமே உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட இடம் கிடையாது. இதுவரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து பழகிட்டீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சே உங்கள் ஆசைகளை எல்லாம் அழிச்சிக்கிட்டீங்க. ஆனால் இப்போது இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கணும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை தைரியமாக செய்யுங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத விட நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம். உங்களுக்கான அந்த சுயமரியாதையை நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த சுயமரியாதை தான் இனிமே உங்களை எந்த ஒரு பெரிய சறுக்கலும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான். இந்த 18 நாட்கள் அப்படிங்கிறது வெறும் ஒரு சாதாரண காலகட்டம் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையோட பொன்னான நேரம். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், சிந்தின கண்ணீர், அனுபவித்த அவமானங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து இயற்கை இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பரிசாக கொடுக்க போகுது. உங்களை வேண்டாம்னு நினச்சி ஒதுக்குனவங்க முன்னாடி, உங்களை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டவங்க முன்னாடி நீங்கள் யாருன்னு நிரூபித்து காட்டுறதுக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் கம்பீரமான வாழ்வால், உங்கள் பிரம்மாண்டமான வளர்ச்சியால் மட்டும்தான் அவங்களுக்கான சரியான பதிலடியை நீங்கள் கொடுக்க முடியும். அதுக்கான நேரம் இப்போ உங்கள் வாசற்படியில் வந்து நிற்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம்தான். மனசில் இருக்கிற எந்த ஒரு கசப்பான நினைவுகளையும் பழைய கவலைகளையும் முழுசாக தூக்கி வெளியே போட்டுடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலகிய அந்த ஒரு கெட்ட உறவை பற்றி இனிமே ஒரு நிமிஷம் கூட யோசித்து உங்கள் பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. அவங்களை முழுசாக உங்கள் மனசில் இருந்து மறந்துடுங்க. அது ஒரு முடிஞ்சு போன அத்தியாயம்னு நினச்சி கடந்து போயிடுங்க. உங்கள் கவனம் முழுவதும் உங்கள் எதிர்காலம், உங்கள் வளர்ச்சி, உங்கள் குடும்பத்தோட சந்தோஷம் மேலே மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைச்சா இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிங்கிற அந்த ஆழமான நம்பிக்கையோட தைரியமாக உங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வையுங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்கள் உழைப்பை முழுசாக நம்புங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு சந்தோஷத்தையும் எந்த ஒரு உரிமையையும் இனிமே யாராலையும் உங்கள் கிட்ட இருந்து பறிக்க முடியாது.
உங்கள் குலதெய்வத்தோட பூரண அருளோடும் பிரபஞ்சத்தோட பேரனுக்கிரகத்தோடும் நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே மாபெரும் வெற்றியில் முடியும். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற இந்த மிகப்பெரிய மாற்றத்தை, இந்த மாபெரும் அதிர்ஷ்டங்களை ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோடு அனுபவிக்க ரெடியாயிருங்க. உங்கள் எதிர்காலம் ரொம்பவே பிரகாசமாக சந்தோஷம் நிறைந்ததாக அமையப்போகுது. இந்த 18 நாட்களில் கிடைக்க போகிற நல்ல விஷயங்கள் எந்த தடையுமின்றி உங்களை வந்து சேர ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன். ரிஷப ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானுக்கு உகந்த மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி மனசார மகாலட்சுமியை வேண்டிக்கோங்க. பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் கொடுப்பது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.